நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்திற்கும் வித்யாபுத்திர வித்யாராஜா குளத்தூர்ந்து பேசுகிறேன். ஸ்ரீ மாத்திரை நமக. வரமூர்த்தி ஈஸ்வரா வரந்தந்தழ்வாய் மரகதவல்லி தாயே மரங்குளிரச் செய்வாய். ரோமேஷ் மகரிஷியின் பாதம் போற்றுவோம். இன்றைக்கி பேசக்கூடிய டாபிக் இது 840வது வீடியோ. இந்த 840வது வீடியோவில் என்ன ரோம மகரிஷி பற்றி பேசுகிறேன். இன்றைக்கி வியாழக்கிழமையாக வர்றதுக்கு. ஸோ பொழுது முடிஞ்சால் வெள்ளிக்கிழமை ஆகிடும். ஸோ பெஸ்ட் திங் டு நாட் கவர் குரு பற்றியும் அந்த ரோம மகர்ஷியை பற்றியும் நம்ம அரியத்துறை கஷேத்திரம் பின்னாடி இருக்கார் வரமூர்த்தி சேவரகதவல்லி அவளை பற்றி பேசிடலாண்டு. இது ரோம மகர்ஷியோட உற்சவ விக்கிரகம். கையில் அக்ஷமாலை வச்சுருக்கார், ஒரு கையில் புஸ்தகம் தாங்கியிருக்கார். 8 மடிச்சா மாதிரி அவருடைய கொண்டை அமைஞ்சிருக்கு பாருங்க. இதில் ஒரு வருத்தமான செய்தியை நான் பதிவிட விரும்புகிறேன். நிறைய யூடியூப்லாம் பார்த்தா ஒரு சம்பளம் வச்சுக்கும் யாருக்கோ பிறந்த மாதிரி எல்லாம் அவர் எழுதுகிறார். பாவம். ஏன்னா அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் இருக்கும் அந்த பிரம்மதேசத்தில் இருக்கிற கோவிலில் பிரகநாயகி சமேத கைலாசநாதர் கோவில், அங்கேயே பெரிய போர்டு இந்த ப்ளூ கலரில் வரும், அந்த பிங்கான் போர்டு அந்த காலத்துலலாம். அப்போ பிரம்மாவின் பேரனான ரோமேஷ மகரிஷியாக கட்டப்பட்டதுன்னு போட்டிருப்பார் கிளி மேலே. இதெல்லாம் அத்தாரிட்டி. இஷ்டத்துக்கு வாய் பிடிச்ச மாங்காய் பிடிச்சதோண்டு எதையானு உளரக்கூடாது, தப்பு தப்பாக பேசுறது. இவருக்கு ஜீவ சமாதியெல்லாம் கட்டிடுறார். இவளுக்கெல்லாம் இறப்பே கிடையாது. ஏன்னா ரோம மகரிஷியோட உடம்புல 72,000 ரோமங்கள் இருக்குது. நல்லா கேட்டுங்க. அதை நம்ம உடம்புல 72,000 நாடி இருக்குது. அவர் உடம்புல 72,000 ரோமங்கள் இருக்குது. ஒரு ரோமம் விழும் காலம் ஒரு பிரம்மாவோட ஆயுள் கணக்கு சொல்லியிருக்கா. பிரம்மாவோட கர்ப்ப பங்கத்தை அடக்கிறதுக்காகவே இவர் படைச்சா மாதிரி இருக்குது. 7.5 கோடி ஒரு பிரம்மாவோட ஆயுளே சதுரயுகம்லாம் சொல்லப்பட்டிருக்கு, பல கோடி வருஷம். அது மாதிரி 7.5 கோடி பிரம்மா இருக்கிற வரைக்கும் இவர் இருப்பார். ஸோ இது மாதிரிலாம் கணக்கெல்லாம் சொல்லியிருக்கார். ஸோ இவருக்கு இறப்பே கிடையாது. இவர் அப்பா அம்மா யாருன்னா காக்கபூஜண்டரும் பகுலாதேவி. காக்கபூஜனோட சிஷ்யர்னு எழுதிக்கா. சிஷ்யராக இருக்கட்டும், அகஸ்தியரோட சிஷ்யர்வர். ஆனால் அப்பா அம்மா யார்? காக்கபூஜண்டர். காக்கபூஜண்டரும் பகுலாதேவியும் தான் ரோம மகரிஷியோட அப்பா அம்மா. இங்கே மயிலாண்டவர் கோவிலில் இதில் திருவத்தியூரில் ஏதோ பண்ணியிருக்கான். அதே மாதிரி கிருத்திகை நட்சத்திரம்னு இருக்கு. கிருத்திகை நட்சத்திரக்காரா போய் வழிபட்டால் பலன் கிடைக்கும், அதான் சொல்லியிருக்கு சாஸ்திரத்தில். சரி, நான் கிருத்திகை, எனக்கு பலன் கிடைச்சி கனவுல பேசியிருக்கார். 1994 ஜனவரி மாதம் 1ஆம் தேதி appeared my dream. Till your death you should do the service thereன்னு சொல்லிட்டார். அதை நான் பண்ணிட்டு இருக்கேன். இதெல்லாம் எதுக்கு சொல்ல வரேன்னா, மகரிஷிகள் வாக்கு பொய்க்காது. அப்போ குருக்கள்லாம் கூட இதில் போகும்போது வீடியோஸ் கவரிங் போது தேர் நாட் மென்ஷனிங் அபவுட் அஸ். இந்த கோவிலை கட்டிந்து அடியானாக கட்டப்பட்டது. 2004ஆம் வருஷம் கும்பாபிஷேகம் ஆனது. இது சண்முக குரு சிவாச்சாரி தான் பண்ணார். இதெல்லாம் பண்ணி அந்த காலத்தை கட்டி கொடுத்தா எனக்கு. கோவிலுடைய பின்பக்கத்தில் அமைஞ்சுள்ளது இந்த இது ரோம மகரிஷி. இப்போ வேறு மாதிரி பெயிண்டிங்கெல்லாம் பண்ணி சொஸ்டிக்கெல்லாம் போட்டிருக்கேன். கிரில் கேட் போட்டிருக்கு. இப்போ இதில் கூகுளில் சர்ச் பண்ணாலும் அரியத்துறை போடும்போது இதெல்லாம் வரும். 2004ஆவது வருஷம் கும்பாபிஷேகத்துக்கு உள்ளே இருக்கிற மூலமூர்த்தி நோஸ் ரொம்ப ஷார்ப்பாக அழகாக பண்ணியிருந்தான். நடராஜ சபதியை நம்ம தான் பண்ணி கொடுத்தது. இதில் என்ன விசேஷம் நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன். நான் என் ஆஃபீஸில் இருக்கும்போது நான் சொல்கிறது 25 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. சொல்லிகிட்டே இருக்கும்போது 5 பேர் இந்த சாப்பிட்டு பேசியிருந்த லோட்டஸ் பாண்டுன்னு ஒரு இடத்துல. அப்போ டக்குன்னு 2500 அதனுடனே 500 5 பேர் கொடுத்தா. சத்தியமாக நடந்தது, பொய் சொல்ல விரும்பலை. நான் போடல, நான் ஏற்பாடு பண்ணேன். 5 பேர் கொடுத்தா. அப்புறம் பார்த்தா அந்த 5 பேர் சுவாதி நட்சத்திரக்காரா கொடுத்து வரலாம். ஸோ திஸ் itself is authentication proof he belongs to Swati. ஆவணி மாதம் சுவாதி ஒரு பிறந்த நாள்.
28ஆம் தேதி வருது. அரியத்தூரில் இவருக்கு வந்து எல்லா அபிஷேகம் ஆராதனை பண்ணி அன்னதானம்லாம் இருக்குது. கட்டாயம் வாங்க, கலந்துங்க. காலையில் நாங்கள் இங்கே ஆற்றுலேருந்து 8 மணிக்கு கிளம்புறோம். 9 மணிக்கு சேர்ந்து 9 முதல்கே இருப்போங்க. 10 மணிக்கு மேலே அபிஷேகம் ஆரம்பித்தா 12 மணிக்கு முடிஞ்சு போயிடும். சரி, சாப்பிட்டு 1 மணிக்கெல்லாம் கிளம்பிடலாம். நீங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ஏற்பாடு பண்ணியிருக்க, எல்லாம் பண்ணியிருக்கு. இதெல்லாம் எதுக்கு சொல்ல வரேன்னா, அந்த அன்றைக்கி வந்து யார் வந்து அவரை தரிசனம் பண்ணுறாளோ அவளுக்கு வாழ்க்கையில் எல்லா செல்வங்களும் கிடைக்கும்னு நான் சொல்ல புலிப்பாணி பாடலில் சொல்லியிருக்கு. நல்லா கேட்டுக்க. நான் சொல்கிறதெல்லாம் பிரமாணங்கள் இல்லாமல் ஐ வில் நெவர் ஸ்பீக். ஸோ எனக்கு வந்து வேறு எந்த கூறும் புராணத்துலலாம் இல்லை. அது பொய்யா சொல்லணும், அதெல்லாம் எதுவுமே இல்லை. இந்த ராம நடராஜ தீட்சர் இருக்க மயிலாப்பூரில் இருக்கிற, இப்போ மந்தவழியில் இருக்கார். அவர் சொல்லி தான் எனக்கே தெரியும். அவரை பார்க்க போயிருக்கும்போது நானும் எனக்கு கவுண்டர் ஃப்ரெண்டு பயணியின் பேர் அண்ணாநகரில் இருக்கார். மனைவி போய் மாரியம்மான்னு பேர். நாங்கள் 2 பேர் போயிருக்கோம். வாங்க கவுண்டரே வாங்க அப்படின்றார். கொங்கு நாட்டை சேர்ந்தவர் கவுண்டரே வாங்கினார். ஃபஸ்ட்டு ட்ரிப்பு அப்போ அங்கே தான் வரான் என் கூட. அவன் அப்படியே சொன்னார், ஆச்சப்பட்டு நீங்கள் எதுக்கு திரும்ப வந்திருக்கேன்? ரோம மகரிஷி நட்சத்திரத்தை தேடின்னு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு மட்ட 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 ரிஷிவாக்கி அப்படி ஒப்பிக்கிறார். அப்படியே அதில் கடைசி 2 லைன், ஆவணி சுவாதி செல்வம் செழிக்கும் நன்னாளான்னு முடிகிறது. அன்னி தாண்ட பண்ணி சொல்லி வராபயத்தோடு பண்ணிட்டு அப்புறம் வந்து டிஸ்பியூட்ஸ் வந்து கோபுர் உள்ள அப்போ இருக்கிற ஈவோ அப்போ வேலூர் ஜூரிஸ்டிக்ஷனில் வந்து அந்த கோவில் அவெல்லாம் வந்து இப்போ மீமாம்சா பண்டிதர்லாம் கோவில் உள்ளே இருக்க விக்கிரகம்லாம் எப்படி இருக்கணும், எப்படி இருக்கக்கூடாது, சுவாமி தான் அப்படி இருப்பார்னு சொன்னோடனே உள்ள பிரதிஷ்டை பண்ண அலோவ் பண்ணல. 2001 வருஷத்துல குரு பூஜை ஆரம்பித்தாச்சு. 1 2 3 4 2004 வருஷம் ஒரு 10 நாள் தான் இருக்குது ஆவணி சுவாதிக்கு. இந்த வருஷம் என்னை பிரதிஷ்டை பண்ண மாட்டேன் கேட்குறாரு. ஆஃபீஸில் வந்து மத்தியான வேலையில் ஒரு 3 மணி இருக்கும். அப்படி இது கேட்குறாரு. அப்படி தூக்கி வாரி போட்டது. கனவா நனவான்னு ஒன்றுமே புரியல எனக்கு. அப்புறமா பண்ணிட்டு ஆவணி சுவாதியும் போதே வந்து 2004 கும்பாபிஷேகம் ஆச்சு அவருக்கு. இதெல்லாம் அதுக்கப்புறமா வந்து இந்த உற்சவ சிலை பண்ணிட்டு எங்கள் குருமாதா ஆற்றுல இருந்து அவள் பூஜையெல்லாம் பண்ணி இந்த லூகாஸ் பக்கத்தில் இருக்கிற படவேட்டம்மன் கோவிலில் ராத்திரி 11 மணிக்கு போயிட்டு இந்த பூஜையெல்லாம் வாங்கிட்டு அடுத்த நாள் காத்தால் அரியத்தலை கொண்டு கொடுத்தனோன்னு அவாத்துலேயே ஞாசங்கள்லாம் பண்ணி ஜபல்லாம் பண்ணி ரொம்ப அழகாக நல்லா அமைஞ்ச விக்கிரகம் அது. அந்த காலத்தில் எனக்கு சில விஷயங்கள்லாம் அவளே வந்து சொல்லி மகரிஷிகளே வந்து சொல்லி பேசியிருக்கா. இதான் குருமாதா சம்பகாம்பான்ற ஸ்ரீமதி லட்சுமி சந்திரமௌழி. இவா அரியத்தலைக்கு 10 வருஷ காலம் எனக்காக பண்ணா. திருக்கல்யாணமெல்லாம் பண்ணி கொடுத்துருக்கா எனக்கு. குருமாதா இருக்கும்போது ஆனால் சொன்னால் அப்போ வீடு கட்டி முடிக்கலை, லேண்ட் மட்டும் வாங்கிட்டு பார்த்தார். நல்லா இருக்கடா ராஜா, மாமாலாம் ஒத்துக்க மாட்டேன்றார் அப்படின்னார். அப்புறமா அவர் வந்து சாரியெல்லாம் கேட்டார். அதுக்குள்ளதமாக போய் சேர்த்துட்டா. விஸ்ராந்தியாக இருக்குடான்னா அதே இடத்துல பரமாச்சாரியார் 65ஆம் வருஷம் மாமரத்தடியில் நின்று இருக்கார். கங்காதர சிவாச்சாரியார் தான் ஒரிஜினல் ஓனர். அவர் வந்து என்கிட்ட பேசியிருக்கார் அதை பற்றியெல்லாம். இது தெரியாதவா புரியாதவா வந்து இவெல்லாம் வாங்கியிருக்க முடியாது அப்படிலாம் சொல்கிறேன். அப்படிலாம் கிடையாது. சுவாமி நிர்ணயிக்க சொல்கிறார். இந்த இது வந்து ப்ரீ டிட்டர்மின்டு, அது பிரகாரம் தான் நடக்கிறது. அரியத்தலைக்கு போனோடனே எனக்கு அப்படியே மனசு நிம்மதி சாந்தி ஆகிடும். அப்படியே எனக்கு ஏன்னா வந்து மகரிஷிகள்லாம் வந்து நின்ன இடங்கள் அந்த காலத்தில் இன்னைக்கு வரைக்கும் அவளை பேசுகிறாங்க. அது புரிஞ்சுக்கணும். இப்போ மாண்ட ஜென்மங்களுக்கு வந்து என்னவோ நினச்சிட்டு இருக்கோம், பணம் கொடுத்தா அது நடக்கணும். அது ஒரு புண்ணாக்க நடக்காது. பணம் இருக்கும், வசதி இருக்கும், கார் இருக்கும், எல்லாம் இருக்கும். மனசு இருக்கணும் அங்கே வரத்துக்கு செய்யறதுக்கு. நமக்கு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சி இப்போ வந்து பிபி பிராங்க் பரணிதரன் ஒருத்தர் ஒரு சிஷ்யரும் கார்த்திக் குமார்ன்ற விருகம்பாக்கணும் அப்படியே சுவாமிக்கு அப்படியே செய்யணும். அந்த அன்றளந்த புஷ்பங்கள் அந்த செண்பகப்பூவும் மல்லிப்பூவும் கொண்டு கொட்டும்போது அந்த மனசு காமிக்கிறது இல்லையா உங்களுக்கு? சுவாமி குளிர்ந்து போயிடுவார். அதில் அது புரிஞ்சுக்கணும். ஆனால் நிறைய பேருக்கு புரிய மாட்டேன்றது. என்னவோ அப்பாதான் அத்தாரிட்டி மாதிரி நினச்சிக்கிறா. அதுக்கு ஒரு புண்ணாக்கும் கிடையாது. மனிதன் வந்து நம்ம லைஃப் வந்து ஜீவிதம் 60, 70, 80 இவன் 100 கூட வச்சுக்கோங்க மேக்சிமம். அதுக்கப்புறம் வேற யாரும் வந்துடுறா இல்லையா அந்த இடத்துக்கு? நம்மளே எல்லாத்தையும் வச்சுக்க முடியாது.
திருப்பி திருப்பி இந்த இதில் இந்த பின்னாடி இந்த சத்காரியம் நடக்கணுன்ற எண்ணம் தான் இருக்கணும் தவிர நம்மளே கட்டி ஆகணும்னு சொல்கிற மாதிரிலாம் பண்ண முடியாது. அந்த 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 கான்செப்டில் நிறைய வெரி வெரி கிளியர் அண்ட் டெல்லிங் மை சிஷ்யாஸ் ஆல்சோ. ஸோ அந்த 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 மாதிரி எண்ணங்கள்லாம் எழுச்சின்னு வராதுங்க எங்கிட்டன்னு வரணும். இதெல்லாம் ஏன்னா ஜனங்கள் சில பேர் அசட்டுத்தனமான கற்பனைகள். சில பேர் ஒரு பண்ணி டெல்லியிலேருந்து இந்த லக்ஷ்மின்னு பேரே சொல்கிறேன்னே அவங்களாம் பேசுவோம். அப்படியே வார்த்தை வில்லா வளைக்கிற மாதிரிலாம் பேசிட்டு அப்புறம் வந்து சாமி காரியம் சொன்னோன்னா சைலண்டாக ஃபோன் வச்சுட்டேன். அது தூத்துக்குடியில் ஒரு பொண்ணு, அவளும் அப்படி தான். அந்த சிஷியாவில் ஜாயின் பண்ணால் தான் பண்ண முடியும்னு சொன்ன உடனே கனெக்ஷன்ஸ் கட்டு. எனக்கு வந்து நஷ்டம் கிடையாது. இல்லை, இதில் வந்து எதுக்கு சொல்கிறேன்னா நம்மளுடைய பிஹேவியர் பேட்டர்ன் ஷோஸ் நம்மளுடைய மனப்பான்மை காமிக்கிறது. நம்ம கை முன்கை நின்றால் தான் முழங்கை நின்றுன்னு சொல்லுவாள். நம்ம பண்ணாதான் சாமி திருப்பி நமக்கு தரும். அந்த சாமி காரியம் வரும்போது சில பேருக்கு வந்து அப்படி கை இழுத்துக்கிறான். அந்த அந்த மாதிரி பிஹேவியர் இருக்கவே கூடாது. வாழை கண்டா இப்போ இந்த லோபித்தனை பார்த்தாலே பிடிக்கவே பிடிக்காது எனக்கு. ஐ டோன்ட் லைக். இது ஆக்சுவல் லலிதா சத்தநாமத்தில் வந்து லோபநாசினியர் இந்த பிஷனாயிரத்தனம் கஞ்சத்தனம் வச்சு இருக்கக்கூடாது. ஸோ 10 ரூபா கொடுத்தா 20 ரூபா வந்துடும் நமக்கு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது பேசிக் கான்செப்ட். இது வந்து பல ஜனங்களுக்கு புரியவே மாட்டேன்றது இந்த சப்ஜெக்டு. முதல்ல ஒரு நான் சொல்கிறதெல்லாம் 35 வருஷத்துக்கு முன்னாடி அரியத்தில் ஆரம்பித்து 2ஆவது வருஷம் 3ஆவது வருஷம் சிவராத்திரி எடுத்துக்கு போகிறேன். வேஷ்டிகள்லாம் வந்து கலராக வாங்கினேன். கஷ்டப்பட்டு வாங்கி அட்டைப்பட்டியில் போட்டு நம்ம இதில் வச்சுட்டு அப்புறமா காரில் போனேன். அங்கே போய் பார்த்தா இந்த வேஷ்டி அட்டைப்பட்டி காணாமல் போயிடுது. யார் திருடி போனான்னு தெரில. நல்லா அகலக்கரை பார்டர் போட்டது. அந்த காலத்துலேயே 600 ரூபா. அது நான் சொன்ன 30 வருஷத்துக்கு முன்னாடியே. இந்த திருடர்களுக்கு என்ன எண்ணம் வந்திருக்கு பாருங்க. முட்டாள்தான் அது. அப்புறம் பெரிய மாமா அந்த சண்முக கொண்டு 27 வயசு போய்வாருக்கு. அவர் வந்து எனக்கு கட்டிக்கிச்சு அடுத்த நாள் காத்துக்கிட்ட வேஷ்டி இல்லை. ஏன்னா அது இப்படி ஆகிட்டு நம்ம அப்புறம் அவருக்கு யாரோ வச்சு கொடுத்த வேஷ்டியே எனக்கு வந்து குளிச்சுட்டு வந்தோடனே எனக்கு கொடுத்துட்றவர். அதுதான் வந்து எண்ணத்தை காமிக்கிறது. ஸோ அந்த அந்த எண்ணம் வரணும். ஸோ அது மாதிரி டெவலப் பண்ணிக்கணும்னு சொல்கிறேன். இந்த ரோம மகரிஷியினுடைய இந்த குரு பூஜை 28ஆம் தேதி அன்றைக்கி வந்து ரிஷி பஞ்சமி, ரொம்ப உயர்ந்த நாள் அன்றைக்கி. அந்த அண்டர் த கிரீன்வுட் ட்ரீ, இந்த அரச மரம், ஆலமரம், வேப்ப மரம், சரக்கொன்னை மரங்கள்லாம் சூழ்ந்த பசுமையான சூழல் அது. அங்கே அபிஷேக ஆராதனை எல்லா அபிஷேக மட்டிலும் வாங்கி வச்சுருக்கேன். அபிஷேக ஆராதனை நடந்து வஸ்திரங்கள்லாம் சாத்தி மாலைகள்லாம் சாத்தி எல்லாம் நைவேத்தியங்கள்லாம் ஆன பிறகு தீபாரதனை நடக்கும். அதுக்கு முன்னாடி அர்ச்சனை வந்து இந்த சோடச நாமா அப்படி படிப்போம் நாங்கள். அன்றைக்கே படித்து காமிச்சேன். இதெல்லாம் நடந்து அந்த பூஜையில் யார் பங்கெடுத்துக்கிறாலும் அவர் வாட்ச் பண்ணுறார். ஹூ இஸ் கமிங். அதுக்கு வந்து மனசு இருந்தால் போதும். தேனமான ஒரு இப்போ எல்லா ஷீஸ் நோமாலுவோ பைசா செங்கல்பட்டுலேருந்து வந்து நான் ஜவஹர்லால் போய் ஈத்தாத்தில் வந்து தங்கியிருப்போம். எனக்கு கையில் காசே இல்லைம்ப ஐயரே, கவலையே படாம உன்னை யார் காசு கேட்டான்னு கார்லேயே வேன்லேயே அவளை அழிச்சுட்டு எங்களோட அழிச்சுட்டு போய் நான் அழகாக கொண்டு விடுவேன். சரி, நல்லா இருமா, நல்லா அந்த மாதிரி ஆசீர்வாதம் வாங்கணும் நம்ம. ஸோ எல்லாத்தையுமே வி கேனாட் கன்வெர்ட் எவ்ரிதிங் இன்டு மணி, அதையும் தெரிஞ்சுக்கணும். சரி, சித்த புருஷர்கள் ரோம மகரிஷி வந்து 18 சித்தரில் வந்துடுறார். 18 மகரிஷி அதுலேயும் வந்துடுறார் அவர். ஸோ பெரிய அற்புதமான மனிதர் மகரிஷி. காக்கபுஜண்டர் பகுலாதேவியோட பையன், அகசியருடைய சிஷ்யர். நவகைலாசத்தை பிரதிஷ்டை பண்ணது முழுக்குமே அவர் தான். 9 கோவிலும் அவரால் நிர்மாணிக்கப்பட்டது. தாமிரபரணி நதியில் அகசியர் சொல்கிறார், நான் 9 தாமரை மலை தரேன், அதை 6ல் விடு தாமிரபரணியில். அது எங்கெல்லாம் ஒதுங்கிறதோ அங்கே கைலாசநாதர் கோவில் கட்டுறார் அவர். அதை கட்டப்பட்டு தான் பிரம்மதேசம். இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன், அவர் போய் மீனவருக்கு அவருக்கு பிறந்தான்னு மாதிரி மடத்தனமாக யூடியூப் போடுற அதை பப்ளிசைஸ் ஆகிறது, அதெல்லாம் கடுமையாக கண்டிக்கத்தக்கது. அது மாதிரிலாம் ப்ரூஃப் கிடையாது. இப்போ நான் சொல்கிறதுக்கெல்லாம் புராண ப்ரூஃப் இருக்குது. ஸோ எல்லாருக்குமே ஒரு கிளாரிட்டி வரணும் மனசில். ரோம மகேஷ் அப்பா அம்மா காக்கபுஜண்டரும் பகுலாதேவியும்
அவருடைய குருநாதர் வந்து அகஸ்தியர். இது தெரிஞ்சுக்கணும் ஒன்று. அவர் வந்து ஆதிபுரியில் திருவத்தியூரில் இந்த படம்பக்கநாதருடைய அப்படியே வந்து மறைஞ்சூரான்னு சொல்லப்படுறது. அரியத்தூரில் 1000 வருஷ காலம் தபஸ் பண்ணியிருக்கார். இதெல்லாம் நடந்திருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து ரீகால். ஸோ அவர் வந்து மனசார வணங்கினா எங்கிட்ட சொல்கிறார். அவர் என்னை வந்து யார் பார்க்குறாளோ ஆவணி சுவாதியும் போது அவள் லைஃப்பை தூக்கி விட்டுறேன்றார். ஸோ இதெல்லாம் நினைவில் கொண்டு இந்த குரு பூஜையில் கலந்துட்டு எல்லாரும் நன்மை அடையணும்னு வேண்டுகிறேன். அரியத்துறைன்ற இந்த ஸ்தலம் வந்து எங்கே இருக்குன்னா கவரப்பேட்டைக்கு முன்னாடி வருது. ஆர்எம்கே இன்ஜினியரிங் காலேஜ் எதிர்ப்புறம் நயாரா பெட்ரோல் பங்க் இருக்குது. அங்கே 5 விளக்கு இருக்குது. அங்கே வந்தோடனே லெஃப்டில் திரும்பிடணும். 3 கிலோமீட்டர் போனோம். முதல் 1.5 கிலோமீட்டர்லேயே கீழ் முதலம்பேடும் ஒரு கிராமம் வருது. அப்படியே கண்டினியூ பண்ணால் ஒரு ஜங்ஷன் வரும். அங்கே லெஃப்டில் திரும்பினா அரியத்துறை வந்துடுது. ரேர் ரிவர் பேங்க் அரியத்துறை. சத்யோஜாத மூர்த்தி. அது வரமூர்த்தி ஈஸ்வரர் வந்து சத்யோஜாதம், அம்பாள் வந்து மரகதவல்லி. இதில் வந்து ஆரணி ஆற்று வடக்கரையில் அமைஞ்ச இது 4வது ஸ்தலம். அது முதல் ஸ்தலம் ராமகிரி, அங்கே வந்து வாலீஸ்வரர் மரகதவல்லி. 2வது ஸ்தலம் சுருட்டப்பள்ளி, அங்கே வான்மீகீஸ்வரர் மரகதவல்லி. 2 மரகதவல்லி ஆயிடுத்து. 3வது பெரியபாளையம் தாண்டி ஆரணி சம்பங்கி பிச்சாலீஸ்வரர் சிவகாமி 3ஆச்சு. இது 4வது வந்து அது வந்து வாமதேவன் ஈசானன் தத்புருஷம் வாமதேவன் ஆயிடுத்து. இது சத்யோஜாதம் வரமூர்த்தீஸ்வரர் மரகதவல்லி. இது அப்படியே போய் அந்த கருங்காலியும் ஒரு கிராமம் பழவேற்காடு பக்கத்தில், அங்கே அமைஞ்சது தான் வந்து சிந்தாமணீஸ்வரர் சிவகாமி. 2 சிவகாமி 3 மரகதவல்லி இருப்பாம்பாள். இதை சொல்லி இங்கே எல்லாமே மகரிஷி பிரதிஷ்டை. ஏன்னா ஈசானம்ன்ற ராமகிரி வந்து பைரவ மகரிஷி. அங்கே பைரவ சேத்தனம். அது நந்தி வாயில் 24 மணி நேரம் தண்ணி கொட்டிகிட்டு இருக்கோம். அங்கே குளத்தில் குழந்தை இல்லாதவா அங்கே போய் அஷ்டமியில் பூஜை பண்ணுவாள். அதாவது பைரவருக்கு இந்த கருப்பு உளுந்து வடை மாலை போடணும், பைத்தம்பயிர் பாயசம், தயிர் சாதம் நைவேத்தியம் பண்ணணும். அஷ்டமியில் அங்கே கருங்கல் நாய் நிறையா பண்ணி போட்டிருப்பாள். அதை குளிச்சுட்டு ஈரத்தோட அந்த மனைவியானவள் சுற்றி வரணும். ஸோ அவளுக்கு ப்ரெக்னென்ட் ஆகி குழந்தை பிறந்த பிறகு அதே மாதிரி கருங்கல் அடித்து அங்கே போடணும் நாய். ஸோ அடுத்தது வந்து சுருட்டப்பள்ளி. சுருட்டப்பள்ளியில் யார்? வான்மீகீஸ்வரர், வான்மீகி மகரிஷியால் பூஜை பண்ண பிரதிஷ்டை பண்ண லிங்கம். அது வான்மீகீஸ்வரர் மரகதவல்லி. 2மே கிழக்கு நோக்கி சரி. திருமண கோலம். அது இங்கே வந்து பைரவ கஷேத்திரம். இது ராமகிரி முதல் ஈசானம். அங்கே இருக்க காளி வந்து வலக்கை அபயம் இல்லாமல் இடக்கையில் அபயம், வலக்கையில் பரம் கொடுக்காம இருக்கும். பாஷாங்குசரோட ரொம்ப ரம்மியமாக இருக்கும். அது மரகதவல்லி சிலை தனி, இது தனி. இந்த காளி தான் காளிதாசனுக்கு அருள் புரிஞ்சான் பரமாச்சாரியா கருத்து. அது சரி, எப்படியே வருது. சுருட்டப்பள்ளியில் என்ன விசேஷம்? ராஜமாதிங்க இருக்கும், ராஜராஜேஸ்வர் இருக்கும், அன்னபூரணி இருக்கும், தாம்பத்திய தட்சிணாமூர்த்தி இருக்கும். மாதிரி பலவிதமான தேவதைகள் இந்த சுற்றி வரும்போது சிவன் கோவில் பள்ளிகொண்டேஸ்வரர் தனி கோவில். அடுத்தது ஆரணி. ஆரணியில் வந்து இந்த 5 இது இருக்கும். பஞ்சபூத ஸ்தலமும் அங்கே உள்ளே இருக்கும். கோவில் உள்ள கேதார்நாத் ஆட்டு இருக்கும் அந்த லிங்கமே. சிவகாமி சின்னது தான். அங்கே கோவில் பெருசான அங்கே வந்து தர்மசாஸ்தாக்கு தனியாக கோவில்லாம் இருக்குது. ஆரணி. அரியத்துறை. இது வந்து 2 பைரவர் இருக்கும். மடல் பைரவர் ஒன்று, கருங்கல் பைரவர் ஒன்று இருக்கும். இங்கே முகுந்த ரிஷிக்காக வந்து அனுகிரகம் பண்ண இடம். இது கங்கை பொங்கி வந்த இடம் அரியத்துறை. சத்யோஜாதமூர்த்தி. சிந்தாமணீஸ்வரர் வந்து அங்கே பைரவ கஷேத்திரம். அது வாசப்படியிலே கிணறு இருக்கும். சுற்றி உப்பு தண்ணி, கடல். இது மாதிரி பெங்கால் பேக் வாட்டர், நடுவில் தீவு. அது கருங்காலின்ற கிராமம். அங்கே வந்து சிந்தாமணீஸ்வரர் சிவகாமி. அங்கே நம்ம கலைஞருடைய குடும்பத்துக்காராக தான் பார்த்துக்க. பையன் தான் கடைசி பையன். தமிழரசோட இதில் தான் இந்த கோவில். எண்டோமெண்ட் கோவிலாக இருந்தாலும் அவள் தான் பார்க்குறா இந்த கோவிலுக்கு. இப்போ கும்பாபிஷேகத்துக்கு உண்டான ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் சொல்லி எல்லா இடமே ஒவ்வொரு மகரிஷிகள். ஈசானம் வந்து பைரவ மகரிஷி. அடுத்து வந்து தத்புருஷம் வந்து வான்மீகி மகரிஷி. வாமதேவம் வந்து வாமதேவ மகரிஷி. சத்யோஜாதம் வந்து ரோம மகரிஷி. அது வந்து சட்டை முனி மச்சமுனியை வர்றது ராமணேஸ்வரர் பூஜை பண்ணியிருந்தது. அடுத்தது இதெல்லாம் சொல்லி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன்.
ரோம மகரிஷியோட குரு பூஜைக்கு எல்லாம் வந்து சேருங்க. காலையில் 10 மணி வாக்கில் ஆரம்பிப்பேன் அபிஷேகம். ஒரு 12:12க்குள்ளே முடிஞ்சிடும். நாங்கள் இங்கே 8 மணிக்கு கிளம்பி ஒரு 9:30க்குள்ளே வந்து சேருவாங்க. எல்லாருக்கும் இதை வந்து இன்விடேஷன் நான் சொல்லி இந்த பதிவை முடிக்கிறேன். இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.